Human reproduction இந்த வீடியோல அதே டாபிக் தான் female reproductive system பத்தி பார்க்க போறோம். அதோட next part அதாவது after Graafian follicle internal structure of ovary அப்புறம் female reproductive partல அந்த vaginal opening. So அந்த opening மட்டும் இல்லாம அந்த complete part it is called vulva. அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். Vulva. So here I am writing vulva. Okay. So female reproductive organ we can find some depression, a depression. This depression is called vestibule. In the depression ku per enna appadina na inga edra, it is called vestibule. இப்போ இந்த வெஸ்டிபியூல் அப்படின்ற பேர் கூட வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் இதில் இருக்கிற ஆர்கன்ஸை லொக்கேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ரெஷனை நம்ம வெஸ்டிபியூல்னு சொல்கிறோம். இப்போ இந்த டிப்ரெஷனில் 2 ஓப்பனிங் இருக்கும். மேலே இருக்கிற ஓப்பனிங் வந்து ஃபார் எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் யூரின், அதாவது ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் யூரின் எக்ஸ்க்ரீஷனுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும், ரீப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும், வேஸ்ட் எக்ஸ்க்ரீஷனுக்கு சாலிட் வேஸ்ட் எக்ஸ்க்ரீஷனுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும். டோட்டலாக 3 ஓப்பனிங்ஸ் இருக்கும். பட் மேல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மேலுக்கு வந்து டோட்டலாகவே 2 ஓப்பனிங் தான் இருக்கும். யூரின் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ரெண்டையுமே ஒரே ஓப்பனிங் தான் ஷேர் பண்ணணும். அண்ட் ஃபார் வேஸ்ட் எக்ஸ்க்ரீஷனுக்கு தனியாக ஆனஸ் அப்படின்ற ஒரு ஓப்பனிங் இருக்கும். இங்கே ஃபீமேல் இந்த வெஸ்டிபிள் ரீஜனில் முதல்ல இருக்கிற ஓப்பனிங் பேர் யூரித்ரா. இந்த நேமை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் யூரித்ரா ஹெல்ப்ஸ் இன் த எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் யூரின். இந்த வெஸ்டிபிளுக்கு கீழே லோவர் பார்ட்டில் இருக்கிற இந்த ஓப்பனிங்க்கு பேர் வெஜைனா. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் வெஜைனாவோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. வெஜைனா வந்து 2 ஃபங்க்ஷன் பண்ணும். ஒன்று, இந்த வெஜைனா அப்படின்ற ஹோல் வழியாக தான் குழந்தை வந்து பிறக்கும். இட் இஸ் கால்ட் அஸ் பர்த் கெனல் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். பர்த் கெனல் அப்படின்னா த்ரூ விச் த பேபி இஸ் பார்ன் த்ரூ வெஜைனல் ஹோல். இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா it acts as a entry point. Entry point na இதுதான் ஒரு entrance point மாதிரி for the entry of sperms. Sperms entryக்கு இந்த vagina அப்படின்றது it acts as a entry point. இது 2 தான் function of vagina. Okay. இந்த vaginaவை கவர் பண்ணி ஒரு soft delicate tissue இருக்கும். This tissue is called hymen. It is called what? Hymen. ஓகே. இப்போ இந்த வஜைனாவை எப்பவுமே ஒரு ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்காக மியூக்கஸ் ரொம்ப அதை வந்து ஈரப்பதமாக லூப்ரிகேட்டடாக வச்சுக்கிறதுக்காக இங்கே வந்து ஒரு கிளாண்ட் இருக்கும். அந்த கிளாண்டுக்கு பேர் பார்த்தோலின் கிளாண்ட். பார்த்தோலின் கிளாண்ட். இந்த பார்த்தோலின் கிளாண்டுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு. இட் இஸ் கால்ட் அஸ் பல்போ வெஸ்டிபுலார் கிளாண்ட். இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த வெஸ்டிபியூல் அப்படின்னு நீங்கள் படிக்கிற பேர் உங்களுக்கு வந்து அது வந்து ஃபீமேல் ஆர்கன்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக மேட்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னேன் பாருங்கள். இந்த ரீஜியன் வெஸ்டிபியூல் அங்கே ஒரு கிளாண்டு ப்ரெசென்ட்டாக இருக்கனால அதுக்கு பேர் பல்போ வெஸ்டிபுலார் கிளாண்ட். தட்ஸ் இட். ஓகே. இப்போ இந்த வெஸ்டிபியூலை சரவுண்ட் பண்ணி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மஸ்குலார் ஃபோல்டு மாதிரி ஒன்று ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த மஸ்குலார் ஃபோல்டோட பேர் வந்து லேபியா மைனோரா. சின்ன மஸ்குலார் ஃபோல்டு ஸ்மால் இல்லையா, அதனால அதுக்கு பேர் லேபியா மைனோரா. இப்போ இந்த லேபியா மைனோராவோட மேலே இங்கே இந்த இடத்துல ஒரு ஃபீமேலுக்கு ஒரு இரக்டைல் டிஷ்யூ ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த இரக்டைல் டிஷ்யூக்கு பேர் கிளிட்டோரிஸ். இந்த கிளிட்டோரிஸ் அப்படின்ற ஆர்கன் வந்து இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் இரக்டைல் ஆர்கன். இரக்டைல்னா என்ன அப்படின்னா இட் கேன் ஸ்டாண்ட் ஸ்ட்ரெயிட். இப்போ இந்த கிளிட்டோரிஸை எதுக்கோட ஈக்குவேட் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவேட்டட் வித் பெனிஸ் இன் கேஸ் ஆஃப் மேல். ஸோ ஏன் மேம் அதை ஈக்குவேட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ கிளிட்டோரிஸில் என்ன டிஷ்யூ ப்ரெசென்ட்டாக இருக்கோ இரெக்ஷனுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் கிடையாது, ஆக்சுவலாக அந்த டிஷ்யூ தான் ப்ரெசென்ட்டாக இருக்குது. கார்போரா கேவர்னோசா அப்படின்ற டிஷ்யூ கிளிட்டோரிஸில் வந்து இரெக்ஷனை காஸ் பண்ணுது அப்படின்னா அதே டிஷ்யூ தான் மேல் பெனிஸில் வந்து இரெக்ஷனை காஸ் பண்ணுது. அப்போ இது 2 என்ன ஆர்கன் அப்படின்னா ஹோமோலோகஸ் ஆர்கன் கிளிட்டோரிஸ். ஓகே. இந்த கிளிட்டோரிஸை கவர் பண்ணுற இந்த லேபியா மைனோராக்கு பேர் வந்து ப்ரெப்யூஸ். இதுக்கு பேர் வந்து ப்ரெப்யூஸ். ஓகே. இப்போ இந்த லேபியா மைனோராவை சரவுண்ட் பண்ணி ஒரு ஒன்ஸ் அகெயின் ஒரு நல்ல ஒரு பெரிய மஸ்குலார் ஃபோல்டு இருக்கும். திஸ் மஸ்குலார் ஃபோல்டு இஸ் கால்ட், நான் இந்த பக்கம் எழுதுறேன், லேபியா மெஜோரா. இந்த மஸ்குலார் ஃபோல்டுக்கு பேர் என்ன? லேபியா மெஜோரா. இந்த லேபியா மெஜோராக்கு மேலே இருக்கிற போர்ஷனுக்கு பேர் மான்ஸ் பியூபஸ். இந்த போர்ஷனுக்கு பேர் என்ன? மான்ஸ் பியூபஸ். இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மான்ஸ் பியூபஸ் அப்படின்ற ரீஜியனில் தான் வந்து பியூபிக் ஹேர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும்.
pubic hair. So இந்த ஒட்டுமொத்த ஆர்கனுக்கு இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன அப்படின்னா vulva. So this is the female sex organ. இப்போ இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா homologous organs. அது என்ன மேம் homologous organ அப்படின்னா homologous organ மேல்ல இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து அதே மாதிரி ஃபீமேல்ல இருக்கணும். இங்க என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதோ அங்க அதே ஃபங்க்ஷன் பண்ணும். அப்படி பண்ணா அதை வந்து நம்ம ஹோமோலோகஸ் ஆர்கன் சொல்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் எழுதிடலாமா? இங்க ஃபீமேல், இங்க வந்து மேல். இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன ஸ்ட்ரக்சரை நம்ம எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன ஸ்ட்ரக்சர் சொன்னேன்? கிளிட்டோரிஸ். இங்க கிளிட்டோரிஸ் இருக்கிற மாதிரி மேல்ல என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கோ அப்படின்னா நான் வேற கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். மேல்ல வந்து பெனிஸ். இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் சைன் போட்டேன். ஏன் ஈக்குவல் சைன் போடுறேன்? பிகாஸ் இது ரெண்டும் ஹோமோலோகஸ் ஆர்கன். ஹோமோலோகஸ் ஆர்கன்னா இங்க இது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதோ இங்கேயும் அதே தான் பண்ணுது. எப்படி மேம் சொல்றீங்க அதே ஃபங்க்ஷனை பண்ணும் அப்படின்னா பிகாஸ் இங்க இரெக்ஷனுக்கு காஸ் பண்ற கார்போரா கேவர்னோசா தான் இங்கேயும் வந்து காசஸ் erection, corpora cavernosa. Next second இங்க பார்த்தோலின் gland நான் சொன்னேன் இல்லையா லூப்ரிகேட்டடா நம்மளோட செக்ஸ் ஆர்கன் மட்டும் கிடையாது, நம்ம பாடியில எங்கெல்லாம் ஓப்பனிங் இருக்கோ கண்ணு மூக்கு வாய் எங்கெல்லாம் நம்ம பாடியில் ஓப்பனிங் இருக்கும் அங்கே எப்போவுமே ஒரு பிசு பிசுன்னு ஒரு மியூக்கஸ் சப்ஸ்டன்ஸ் எப்போவுமே நம்ம பாடியோட ஓப்பனிங்கில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஏன் அந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்குது, ஏன் அந்த மியூக்கஸ் இருக்குது அப்படின்னா உள்ளே வந்து இந்த ஓப்பனிங் இருக்கிற இடத்துல ஈஸியாக வந்து நம்மளை வந்து டஸ்ட்டோ இல்லை பாக்டீரியாவோ வைரஸோ நம்மளை ஈஸியாக அட்டாக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஓப்பனிங்ஸில் எல்லாமே நமக்கு என்ன இருக்கும்னா மியூக்கஸ் அப்படின்ற செக்ரேஷன் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம செக்ஸ் ஆர்கனில் அந்த மியூக்கஸை ப்ரொடியூஸ் பண்ணுற கிளாண்டுக்கு பேர் பார்த்தோலின் கிளாண்டு. அதே கிளாண்டு மேல்ல என்ன பேர்ல இருக்கும் அப்படின்னா கவுப்பர்ஸ் கிளாண்ட். இப்ப இதுக்கு இன்னொரு பேர் இருக்கா? இருக்கு. என்ன பேரு? இதுக்கு பேரு பல்போ யூரித்ரல் கிளாண்ட். அப்போ ஃபீமேல் அதுக்கு இன்னொரு பேர் இருக்கணுமே, இருக்கு. அதுக்கு பேர் என்ன? இப்பதான் நான் சொன்னேன் பல்போ வெஸ்டிபியூல்ல பிரசன்டா இருக்கனால அதுக்கு பேர் பல்போ வெஸ்டிபுலார் கிளாண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் இங்க இருக்கிற மாதிரி வேற என்ன இருக்க முடியும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. வேற ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ஃபீமேல்ல இருக்கிற லேபியா மெஜோரா. இப்பதான் நான் சொன்னேன் அது ஒரு மஸ்குலார் ஃபோல்டு அப்படின்னு சொன்னேன், ஒரு பெரிய மஸ்குலார் ஃபோல்டு. அதனால அதுக்கு நம்ம வந்து லேபியா மெஜோரா, மேஜர் அப்படின்னா பெருசு, மெஜோரான்னு கொடுத்தோம். அதே மாதிரியான ஸ்ட்ரக்சர் இங்க என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்க்ராட்டம். உங்களுக்கு ஒரு வேளை இந்த ஆர்கன்ஸ் இந்த மேல்ல நான் எழுதுறது மேலெல்லாம் உங்களுக்கு ஒரு வேளை எனக்கு புரியல மேம் இதெல்லாம் எங்கிருந்து வந்தது திடீர்னு எழுதிருக்கீங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்னோட வீடியோஸ்லேயே நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அதில் வந்து நான் இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் இந்த பார்ட்ஸ் எல்லாம் அந்த ஆர்கனில் நான் மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்க்கும்போது உங்களால் ஈஸியாக கம்பேர் பண்ண முடியும். பெனிஸ் எங்கே இருக்குது, கார்பஸ் கிளாண்ட் எங்கே இருக்குது, ஸ்க்ராட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு உங்களால் ஈஸியாக ஸ்பாட் பண்ண முடியும். அந்த ஆர்கன் அப்படியே ஃபீமேலுக்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா அதான் வந்து ஹோமோலோகஸ் ஆர்கன். ஸோ இதோட நம்ம வந்து என்ன ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட் பண்ணுறோன்னா உல்வா அப்படின்ற ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் நேம் எழுதியிருக்கேன், பட் ஹியர் ஆல்சோ ஐ எம் ரைட்டிங் உல்வா அப்படின்ற ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ். இந்த ரெண்டு டாப்பிக்கும் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னமும் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பவும் போல் கமெண்ட் செஷனில் உங்களோட டவுட்டை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களோட டவுட்ஸுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.